அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் இரண்டு விதமான கருத்து தான் உலகத்தில் நிலவி வருது. ஒன்று ஜோதிடம் உண்மை, இன்னொன்று ஜோதிடம் பொய். இதில் ஜோதிட கலை உருவான விதம் இதை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதை பற்றின புரிதல் உண்டாகும். மேம்போக்காக நம்ம இதை பார்க்கக்கூடாது. இந்த ஜோதிடத்தை பற்றி எதுவும் தெரியாதவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, சூரியனை சுற்றி தானே பூமி மற்ற கிரகங்கள் எல்லாம் சுற்றி வருது. அப்படி இருக்கும்போது பூமியை நடுமையமாக வச்சு இந்த ஜாதக கணிப்புகள் இருக்குதே அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது என்னென்னா, நம்ம வானியல் சாஸ்திரங்கிறது இப்போ ராக்கெட் விடணும்னா ஒரு கிரகம் எங்கே இருக்குது, நிலவு எந்த இடத்துல இருக்குது, அது எத்தனை நாளைக்கு ஒருக்கா எங்கெங்கே மாறி வருதுங்கிறத இந்த கட்டங்கள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை இன்றைக்கி கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வேறு விதமாக அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்திலே இது கண்டுபிடிச்சி சொன்ன விஷயந்தான். இப்போ பூமியிலிருந்து எந்த கோணத்தில் இப்போது செவ்வாய் கிரகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதை நோக்கி ராக்கெட் விட முடியும். அது 30 டிகிரியில் இருக்கும்போது 160 டிகிரியில் ராக்கெட் விட்டால் செவ்வாய்க்கு போய் சேருமா அப்படிங்கிறது அடிப்படை அறிவோடு சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த சோதிடத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை இந்த மத ரீதியாக மறைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு அதை பொய்ன்னு சொல்லி கட்டுக்கதைகளை கிளப்பி அறிவு கட்டாத விஷயங்கள் இவை அப்படிங்கிறதுனால அவர்களுடைய அறிவுக்கு யார் இதை பொய்ன்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய அறிவுக்கு இது எட்டுலிங்கிறது தான் உண்மை. அதை நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நாசா பூமியிலிருந்து சுக்கிரன் அல்லது செவ்வாயவே எடுத்துக்கோ, செவ்வாய் கிரகம் எந்த கோணத்தில், அதாவது எந்த டிகிரியில் இருக்குது, 360 டிகிரி மொத்தம் இருக்குது, இதில் 100 டிகிரியில் இருக்குதா 200 டிகிரியில் இருக்குதா அப்படிங்கிறத அறிவியல் கம்ப்யூட்டர் எல்லாம் கால்குலேட் பண்ணி அதை துல்லியமாக சொல்லுது. அதே துல்லிய கணக்கு இந்த கட்டங்கள் மூலமாக செவ்வாய் இந்த இடத்துல இந்த ராசின்னா அது என்ன டிகிரிங்கிறது, அந்த ராசிக்கு ஒரு டிகிரி இருக்குது, அந்த டிகிரியில் இருக்குது. அறிவியல் சொல்கிறதும் இது ஜாதக கட்டத்தில் இருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். இதில் எந்த மாற்றமும் இது இருந்தால் தானே இதை பொய்ன்னு சொல்ல முடியும். அறிவியல் என்ன சொல்லுதோ அதே கோணத்தில் தானே செவ்வாய் இருக்குது அப்படின்ட்டு ஜாதக கட்டமும் சொல்லுது. அப்போ இது தவறாக சொன்னது தானே பொய்யே. அப்படியே அமாவாசை இத்தனாம் தேதி கரெக்டாக இத்தனை மணிலேருந்து தொடங்கி இத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறத ஜாதக கட்டம் சொல்லுது, அறிவியல் அது கரெக்டாக சொல்லுது. அப்போ ரெண்டும் ஒன்று தானே. இதை ஏன் தவறுன்னு சொல்கிறாங்கன்னா, மத ரீதியாக இதை முடக்கணும், இந்த ஒரு அறிவியல் பூர்வமான இதை முடக்கிட்டோம்னா மக்கள் அறிவிழந்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால இப்படி செஞ்சாங்க. இரண்டாவது இந்த ஜாதகத்துக்குள்ளேயே பல புல்லுருவிகள் மாதிரி உள்ளே நுழைஞ்சு இதில் தவறுகளான பல விஷயங்களை புகுத்தி இதை நாசம் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். செவ்வாய் எந்த கோணத்தில் பூமியிலேருந்து எந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்லாம் தேவையில்லை, இந்த கட்டத்தை வச்சு எளிதாக நம்ம சொல்லிட முடியும். இவ்வளவு ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளே 360 டிகிரியில் எப்படியெல்லாம் இது இயங்குது அப்படிங்கிறத பஞ்சாங்கங்கள் மூலமாக அது கணிச்சு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை கணிச்சது தானே கம்ப்யூட்டரில் ஃபீடு பண்ணி இன்றைக்கி ராக்கெட் விட்டுட்டுருக்குறாங்க. இந்த கணக்கு இல்லைன்னா அவங்க எப்படி ராக்கெட் விட முடியும்? இந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? எல்லாம் இதனுடைய அடிப்படையில் தான் அது பரிணாம வளர்ச்சி மாதிரி அடைஞ்சது, இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்குது. இப்போ பூமியை ஏன் நடுநாயகமாக ஜாதக கட்டத்தில் வச்சுருக்கிறாங்கன்னா, மனுஷன் அப்படிங்கிறவன் பூமியில் தானே இருக்கிறான். சூரியனில் இருந்துட்டு நம்மளை சுற்றி கோள்கள் வருதான், பூமியை சுற்றி கோள்கள் இருக்குது அங்கங்கே. அது சூரியனை சுற்றி வந்தாலும் நம்ம பூமியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுங்கிற கணக்குக்காகத்தான் இந்த ஜாதக கட்டம் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ பூமிங்கிறது ஒரு குழந்தைன்னு வச்சுக்கலாம். சந்திரன் அது யாருன்னா தாய், சூரியன் யாருன்னா தந்தை. இதுதான் இந்த ஜாதக கட்டத்தினுடைய அர்த்தம். இதை தெரியாமல் உளருவாங்க பல பேர். இந்த தாயும் தந்தையும் சேர்ந்து தான் குழந்தை பிறக்குது. அதைத்தான் இங்கே மறைமுகமாக குறிப்பிடுக்கிறாங்க. சந்திரன் சூரியனும் சேர்ந்து பூமி பிறந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சூரிய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, சூரியனை எல்லா கிரகங்களும் சுற்றி வருது. சூரியனுக்கு அடுத்து நெருங்கி சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகம் எதுன்னா புதன். அதனால தான் சூரியனுக்கு அடுத்த கட்டத்தில் அதை வச்சுருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு 2 வகையான ஜீன் கலந்து தான் ஒரு ஜீனாக மாறி உடலில் இருக்குது.
அந்த ஜீனுக்கு பேர் தான் புதன் கிரகம். அதாவது தாய் வழி ஜீன் ஒன்று, அதுக்காகத்தான் 2 கட்டங்களில் புதனை கொடுத்துருக்குறாங்க. சூரியன் வழியாக, அதாவது தந்தை வழியாக வரக்கூடிய ஜீன், தாய் வழியாக வரக்கூடிய ஜீன் 2ஆக பிரித்து, அதனால தான் 180 டிகிரிங்கிறது பாதியை பிரிச்சுக்கிறோம், தாய் பாதி தந்தை பாதி. இந்த ஜீன் அமைப்புகள் சரிசமமாக இருக்குமான்னா இருக்காது. ஏதோ ஒன்று தாய் தந்தையினுடைய மேலங்கி இருக்கலாம், இல்லைன்னா சரிசமமாக கூட இருக்கலாம், மிகவும் குறைவாக இருக்கலாம் தாயினுடையது, அல்லது தந்தையினுடையது மிக குறைவாக இருக்கலாம் அந்த ஜீன் அமைப்பில் இந்த குழந்தைக்கு வரக்கூடியது. அதைத்தான் புதனுடைய பலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அந்த அறிவு வளர்ச்சி இதை பற்றியெல்லாம் ஞானம் இதையெல்லாம் இந்த புதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிற அமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஒரு கிரகத்துக்கு 2 வீடு எதுக்கு அப்படின்ட்டு மேதாவி மாதிரி சில பேர் கேள்வி கேட்பாங்க. இந்த ஜாதகத்தை நம்பாதவங்க இதில் குறை கண்டுபிடிக்கிறதுக்காக அறியாமையில் இப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்க. அதுதான் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். தாய் வழி புதன் ஒன்று அறிவு, தந்தை வழி அறிவு, அதாவது ஜெனட்டிக், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் 2 விதமாக இந்த அமைப்பு பிரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்களில் புதனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சூரியன், புதன். அந்த புதனுக்கு அடுத்து சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதைத்தான் இதில் தொடர்ச்சியாக சந்திரனுக்கு ஒரு பகுதியிலையும் சூரியனுக்கு ஒரு பகுதியிலையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த சுக்கிரனானது இந்த தாய் தந்தையிடம் பிறந்த குழந்தையானது அது வயது முதிர்ந்து ஒரு பருவத்துக்கு வந்த பிறகு இனப்பெருக்கத்தில் ஈடுபடுது. அந்த இனப்பெருக்க விஷயங்களை பற்றின காரணிகள் இந்த சுக்கிரனில் அடங்கி இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏறக்குறைய 3000 வருடங்களுக்கு முன்பு டெலஸ்கோப் மாதிரி ஒரு தொலைநோக்கி கருவிகள் எல்லாம் இல்லை. அந்த காலத்தில் எந்த கம்ப்யூட்டரும் இல்லை, கணக்கு போடுறதுக்கு கால்குலேட்டர் இல்லை. அப்படி இருந்தாலும் கரெக்டாக பூமியிலிருந்தே சூரியனை அடுத்து சுற்றக்கூடிய கிரகம் புதன், அதுக்கு பிறகு 2ஆவதாக சுற்றக்கூடியது சுக்கிரன், 3ஆவது செவ்வாயின்னு எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுங்கிறத யோசிக்கணும். இந்த சாதக கட்டங்களை, இந்து மதத்தில் இருக்கிற நம்பிக்கைகளை, பல விஷயங்களை பெரிய அறிவாளி மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்க இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா இதுக்கு சொல்லவே முடியாது. அந்த காலகட்டத்திலேயே கரெக்டாக போட்டிருக்குறாங்க பாருங்கள். இதில் ஏதாவது தவறு இருக்குதான்ட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். அறிவியலில் கலிலியோ கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் சுற்றுதுன்ட்டு சொல்லி கிரகங்கள் கோள்கள் எல்லாம் இருக்குதுன்ட்டு அறிவியல் சொல்லுதுன்னா, அந்த அறிவியலெல்லாம் இப்போ தோன்றியது. அந்த கட்டங்களுக்கு முன்பே இந்த கட்டங்களில் இப்படி கரெக்டாக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எவனாவது பதில் சொல்ல முடியும். இது ஜாதக கட்டம் பொய்ன்னா அப்போ வானியலில் அந்த சூரிய குடும்பத்தில் வரிசையாக இருக்கிற கிரகங்களுடைய அறிவியல் சொல்லக்கூடிய அந்த கணக்கும் தவறாக போயிடும் இல்லையா? அப்போ அது கரெக்டாக இருக்கும்போது இதுவும் கரெக்டு தானே. இதில் ஏதாவது மாற்றி கொடுக்கப்பட்டிருந்தால் நம்ம சொல்லலாம். வரிசை கிரகமாக நீங்களே பாருங்கள். அடுத்தது இதுக்கு அடுத்த கிரகம் குரு, சூரிய குடும்பத்தில். அது அடுத்த கட்டத்தில் வரும் பாருங்கள். முன்னோர்கள் எந்த அறிவும் இல்லாதவர்கள், அவர்கள் மூட நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னா இதை எப்படி கரெக்டாக சூரியனுக்கு அடுத்த கோள்கள் இப்படித்தான் வரிசை கிரகமாக சுற்றுதுன்ட்டு எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்ட்டு இந்த அறிவியலுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு பெருசாக அறிவியல் தான் அப்படின்னு இது போன்ற பழைய காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து அறிவியல் வளர்ந்து இன்றைய நவீன அறிவியல் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது கூட அவனுங்களுக்கு தெரியறதில்ல. பாவம், அறியாமையில் வளரிட்டு தெரியவானுங்க. இப்போ குரு இதை மாதிரி சூரியனுக்கு அடுத்து 4ஆவது கிரகமாக சுற்றிகிட்ருக்குது. இதற்கு அடுத்தது சனி. இப்போ குருவுக்கு அடுத்தது சனி வந்துடுது. சூரிய குடும்பத்தில் அப்படி தான் அமைப்பு இருக்குது. அதனால் இந்த ஜாதக கட்டம் என்பது மிக மிக அறிவியல் பூர்வமானது, உண்மையானது அப்படிங்கிறது இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்தது ராகு கேது அப்படிங்கிறது இந்த எந்த ஒரு வீடும் குறிப்பிடப்படலை. அது சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள்ன்ட்டு இந்த ஜாதக அமைப்பில் சொல்லப்பட்டிருக்குது. அது என்னன்ட்டு இப்போ தெரிஞ்சுக்குவோம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் உங்களுக்கு தெரியும். அதாவது சூரியனுடைய நிழல் சந்திரன் மீது விழும் பொழுது அது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பெயர்.
இதில் என்ன பியூட்டின்னா, பூமியினுடைய அளவு வந்து கரெக்டாக நிழல் விழக்கூடிய தூரத்தில் சந்திரன் இருப்பது தான் அந்த முழு சந்திர கிரகணத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக ஃபிட் ஆகும். பூமியினுடைய நிழல் நிலவின் மீது விழுகும்போது கரெக்டாக ஃபிட் ஆகும். நிலா என்ன சைஸில் இருக்குதோ அதே தூரத்தில் நிழல் வந்து அதில் ஃபிட் ஆகிற மாதிரி அந்த தூரம் அமைக்கப்பட்டிருக்குது. இதுதான் இயற்கையினுடைய ஒரு அதிசயம் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லை, சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்னென்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் அந்த நிலவு அது தூரம் கரெக்டாக இருக்கிறதுனால சூரியனுடைய தூரத்திலிருந்து நிலவு இருக்கிற தூரம் ரெண்டும் வந்து சூரியனோட ஃபிட் ஆகுது. இடையில மறைச்சு முழு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிலவனுடைய சைஸுக்கு பூமியினுடைய நிழல் விழுகுது சந்திர கிரகணம். நிலவனுடைய சைஸுக்கே மறைக்கக்கூடிய முழுசு ஃபிட் ஆகக்கூடிய மறைச்சதுன்னா கரெக்டாக ஒரு 2 காயின் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரத்தில் கரெக்டாக சூரியன் இருக்குது. இது என்ன அதிசயங்கிறது இந்த மாங்காய் மடையங்களுக்கு புரியுமா அப்படின்னா, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிப்பானுங்க. ஏன்னா இதெல்லாம் இயற்கையில் வந்து படைக்கும்போதே சில குதர்க்கவாதிகளையும் அறிவியலைகளையும் படைச்சிட்றான் இல்லையா? அப்படி படைக்கப்பட்டவர்கள் உளறி திரிவார்கள். இப்போ இந்த அதிசயத்தை பற்றி அவனுக்கு விளக்க சொன்னோம்னா அறிவியல் வந்து விளக்கி இருக்குதான்னா நீங்கள் தேடி பாருங்கள், விளக்கமே இருக்காது. இப்போ இந்த மறைப்பு நிகழ்ச்சி வந்து முழு சந்திர கிரகணம், முழு சூரிய கிரகணம், இதை ரெண்டையும் வந்து கோள்களாக இல்லாட்டி இது கோள்கள் மாதிரி ஒரு செயல்பாடு நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நிழல் கிரகங்கள் அப்படின்னு போட்டு ராகு கேதுவை, கருப்பாக இருக்கிறது ராகு, வெள்ளையாக இருக்கிறது நமக்கு வந்து கேது அப்படின்ட்டு 2 நிழல் கிரகங்களை அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ குரு கிரகமானது 2 சொந்த வீடுன்னு சொன்னால் அது ஒரு அடையாளத்துக்காகத்தான் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிகிரியில் இருக்கிறதுக்கு குரு வந்து சூரியன்லேருந்து இந்த கோணத்தில் இருக்குதுங்கிறதுக்கு, பூமியிலிருந்து அந்த என்ன ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கட்டங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு பேரை வச்சாங்க. அதுதான் மேஷம், ரிஷபம் அப்படின்ட்டு அந்த ராசி பெயர்கள். இது என்னென்னா 30 டிகிரி வரைக்கும் மேஷம், 30லிருந்து 60 டிகிரி வரைக்கும் ரிஷபம், இப்படி பிரித்து 360 டிகிரியே அதில் போட்டிருக்கிறாங்க. இந்த ஜாதக கட்டமானது பார்வைக்கு சதுரமாக தெரிஞ்சாலும் இதனுடைய உண்மையான பொருள் வந்து வட்டம்தான், 360 டிகிரி அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த முதலாம் பகுதியில் வந்து கிரகங்களுடைய வீடு அமைப்புகளை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். அது ஏன் 2 இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக விளக்கியாச்சு. உங்களுக்கு வந்து அடிப்படை இப்போ புரிஞ்சு தெளிவடைஞ்சிருப்பீங்க. இதுக்கு அடுத்த எபிசோடில் இதனுடைய செயல்பாடுகளை பற்றின பல விஷயங்களை ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். இதை வந்து திரும்ப திரும்ப பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும். அந்த சோலார் சிஸ்டத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற மாதிரி கிரகங்கள் அதில் இருக்குதான்ட்டு நீங்களே பார்த்து வெரிஃபை பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.